நம்ம தொகுதியில முதல் கட்டமா நம்ம கிரிக்கெட் மேட்ச் நடத்துறோம். நம்ம தொகுதி சார்ந்த விளையாட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேர் பார்த்துருக்காங்க. 1000 ரூபாய் மதிப்புள்ள வர வச்சு கொடுக்க. ஏன்னா விளையாட்டு நம்ம ஊக்கப்படுத்தணும். அது விளையாட்டு நாளைக்கு தோனி ஆகணும். அதே போல வந்து கிரிக்கெட் வீரர்கள் வந்து பெரிய புகழ்பெற்ற வீரர்கள் நம்ம தொகுதியில் போராட்டம் கிடைக்க நான் அதை ஊக்கப்படுத்தி அவங்க என்ன பண்ணா இப்ப வந்து நான் வந்து சொன்னாங்க யாராவது போட்டி நடத்தினா கூட ஐயா நாங்க போவோம். ஒண்ணு ஜெயிச்சாலும் பரிசு கொடுப்பாங்க, இன்னொன்று கேரம். ஆனா எங்க அப்பா முடிஞ்ச அளவுக்கு நான் பாத்தீங்கன்னா மொத்தம் 10 கேம்ஸ் மொத்தம். ஹாக்கி, கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, வாலிபாலு, பேஸ்கெட் பால். கேம்ஸ்ல வந்து பேஸ்கெட் பாலு நான் வந்து விளையாடி இருக்கேன். நான் சின்ன சின்ன ஃபுட்பால், அதுக்கப்புறம் ஸ்விமிங், ஷார்ட் புட், டிஸ்கஸ் த்ரோ, ஜாவலின் த்ரோ, இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ். அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா ஈடுபட்டிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா நான் இருக்கிறது காரணம் அது விளையாட விஷயம். நீ எங்களோட வாக் பண்ணணும்ல முடியாது, நடக்க முடியுமா? நான் நடந்தா நீங்க ஓடி வருவீங்க. அந்த அளவுக்கு பார்க்கணும். கல்யாணம் வீட்டுக்கு போனா அவங்களுக்கு படிக்கிறது நான் எப்போதுமே லிப்ட் யூஸ் பண்ணதே இல்லை. ஒருத்தர் போனா ஒரு 3 மாடி சொன்னாரு, வாங்க சார் லிப்ட்ல போனா சீக்கிரம் மேல போயிடலாம். ஆமா, லிப்ட்ல போனா சீக்கிரம் மேலவே போயிடலாம். அந்த மாதிரி படிக்கிறத வந்து யூஸ் பண்ணணும். முக்கிய அப்பதான் வந்து விளையாடும். அப்புறம் கீழே உட்காந்து சாப்பிடணும். எல்லாத்துக்கும் டைனிங் டேபிள், எல்லாத்துக்கும் புரியக்கூடாது. இப்படி இருந்தா எதுவுமே வந்து உடம்பு பொறுத்தவரை பத்திரம் விளையாது. நலிஞ்சி நெலிஞ்சி சாப்பிட்டு இது உட்கார்ந்து சாப்பிட்டா எல்லாமே வந்து உங்களுக்கு உடல் உறுதி இருக்கும். அதே மாதிரி போன்ஸ் இருக்கும். அதெல்லாம் எல்லாரும் அப்புறம் டாக்டர் எல்லாம் போய் பார்ப்பீங்க. முட்டி வலிக்குது, கை வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னு போயிங்க. நீங்க 4 நாள் இந்த மாதிரி உட்காந்து பேப்பர் படிக்கிறது, உட்காந்து சாப்பிடுறது, இந்த மாதிரி சமணம் போட்டு சாப்பிட்டு அதெல்லாம் நல்ல பழக்கம். எனக்கு யாருக்கு நான் வீட்டுல அப்படிதான் சமணம் போட்டுதான் சாப்பிடுவேன். சமணம் போட்டுதான் தரையில உட்காந்து பேப்பர் எல்லாம் படிக்கிறாங்க. அதனால எனக்கு வந்து இன்னைக்கு மூட்டு பிரச்சனை இல்லை. அதான் இன்னைக்கு வேகமா போடுறாரு. எது சொல்லலாம் எல்லாருக்குமே புரியணும். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறது, ஒரு சகோதரம் ஒண்ணு சேர்க்கிற ஒரு விஷயம். நம்ம அம்மா தான் ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணாங்க. ஆசிய விளையாட்டு போட்டி நடத்தி ஒரு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அதிமுக எப்படி வந்து அம்மாவுடைய அரசு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு சாதாரண ஆளுக்குள்ள ஒரு உயர்நிலைக்கு வரக்கூடிய ஒரு உதாரணம். நான் 96 இது கூட பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணது நம்முடைய அம்மாவுடைய பேரு தான். பேரை பாருங்க, எல்லாமே ஃபுல்லா டெவலப் பண்ணுது. வீடு கட்டி கொடுக்குறது. அப்புறம் வந்து இந்த எம்சியோட எப்படி போட்டு விட்டாரு. கிட்டத்தட்ட வியாபாரிகள் அவ்வளவு பெரிய பாதிப்பு. நடைபாதை வியாபாரிகள் டெய்லி அன்னைக்கு அன்றாட காட்சிகள். அந்த அன்றாட காட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வியாபாரிகள் கஷ்டப்படுற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இருக்கு. இதே வந்து நம்ம ஒரு அதிமுக எம்எல்ஏ தான் நடக்குமா? அது ஜெயிக்கிறது நடக்குமா? ஒரு வேலை எடுத்தா அந்த வேலையை அந்த கான்ட்ராக்டர் கூப்பிட்டு 3 மாசம் முடிக்கணும். ஆனா 3 வருஷம் ஒரு சபை கோதராஜ நகர் அதனால வாழை போட்டு முடிச்சுக்கிற மாதிரி முடிச்சோம். அது 3 வருஷமா வந்தாங்க. இப்ப இங்க இருக்கிற சபை யார் கொண்டு வந்தது? அண்ணா பூங்காரில கொண்டு வந்து அதிமுக. ராயபுரத்துக்கு வந்து இங்க சுற்றோட்ட நிர்வாகம் கொண்டு வந்து யாரு? அதிமுக. எல்லா வீடுகளும் செட்டித்தோடு வந்து எல்லாம் கிடையாது. செட்டித்தோடு இடிச்சு கொடுத்தாங்க. இப்ப ஒன்னும் அலாட்மெண்ட் கொடுத்தாங்களா? ஒன்னும் அலாட்மெண்ட் கொடுக்கல. அலாட்மெண்ட் கொடுக்காம அதுவும் கஷ்டம். இப்படி தொகுதிக்கு ஒவ்வொரு வளர்ச்சி கிடையாது. ஒரு இந்த ஆட்சியில் என்னன்னா ஒரு சின்ன விளக்கு இருக்கிற எம்எல்ஏ அவர் யாராவது பார்த்துருக்கீங்களா? யாராவது எம்எல்ஏ பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் பார்த்துக்க மாட்டீங்க. இப்ப நான் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பாருங்க எப்படி சுத்துறாங்க. சுறுசுறுப்பா இருக்கலாம். ஒரு எம்எல்ஏ என்றவரு மக்களை சந்திக்க கையெழுக்கூடாது. மக்களை சந்திக்க சுறுசுறுப்பா இருக்கலாம். சோம்பியர்கள் வீடியோ உட்கார்ந்துருந்தா எப்படி வேலை நடக்கும்? மக்கள் தான் கஷ்டம். 5 வருஷத்துல
பெரிய அளவுக்கு வந்து நாம ஏமாத்திட்டோம். இனியும் தயவுசெய்து ஏமாறாதீங்க. விழிப்பா இருங்க. விழிப்பா இருந்து நமக்கு யார் நல்லது செய்வாங்க, யார் நம்ம கூட்ட அவரோட விடுவாங்க, நம்மளுடைய கஷ்டத்தை யார் கேட்பாங்க, நம்ம போன ஆபீஸ் போனா வீட்டுக்கு போன மரியாதை யார் கொடுப்பாங்க, இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அதை மக்களுக்கு சொல்லுங்க. நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதி ஒண்ணு கூட ஸ்டாலின் நிறைவேற்றுவீங்க. என்ன வாக்குறுதி நிறைவேற்றார்? தேர்தல் வாக்குறுதி சொல்லுங்க. வீட்டை ஒழிச்சிட்டாரா? இல்ல கேஸ் சிலிண்டர் மூலமா கொடுத்துட்டாரா? 100 ரூபாய் கொடுக்குறாங்க. இல்ல டீசலுக்கு சப்சிடி வந்து 4 ரூபாய் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டாரா? இல்ல வந்து கல்விக்கடன் 10% போயிட்டாரா? இளைஞர்கள் இந்த மாதிரி எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. வருஷத்துக்கு 3 லட்சம் 3 லட்சம் வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் வேலை இருக்கிறாங்க. அது வச்சுட்டாங்களா? இது எங்களால சொல்ல முடியும். ஒண்ணு கூட வந்து இன்னைக்கு வந்து செய்யல. 1000 ரூபாய் கொடுத்துட்டு பெருமை 1000 ரூபாய் இந்த இடத்துல எந்த போல 1000 ரூபாய் மாசம், அதுக்கு வாழ்க்கை மொழி 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்துருங்க. ஆனா உங்களுக்கு வந்து எவ்வளவு சொத்து வரி வாங்கிட்டாங்க, வீட்டு வரி வசூல் பண்ணிட்டாங்க. 2026 வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான் முட்டாள், மக்களை ஏமாத்த நினைச்சாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவசரமா தரகட்டு அது பில்டிங் முடியுதோ இல்லையோ உடனே அங்க வாங்க ஒன்னும் சார் கான்கிரீட் பண்ணாங்க அப்படி கவலைப்படாத, கட்டிட்டு வச்சுருவோம் தரேன் அப்படின்னு பார்த்தா கடை எல்லாம் சின்ன சின்ன இது எல்லாமே பெருசா ஒன்றும் தெரியாது இன்னைக்கு. ஆனா நம்மளுடைய ஆட்சியில ஏகப்பட்டது நம்ம வந்து பண்ணிருக்கோம். அது வந்து பார்த்து ஒண்ணு கூட நடக்கல. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுசா வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா இப்போ வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எப்போ கொடுத்தாரு ஸ்டாலின்? எப்போ கொடுத்தாரு? 2021 வந்தாலும் கொடுக்குறாங்கல்ல. 2022 ஓட்டு கேட்க வந்தா கேளுங்க. நீங்க 2021 கொடுப்போம். அவ்வளவுதான். கொரோனா எடுத்துக்கிறோம். அரிசி எப்ப தடவை கொடுத்தோம்? திமுக கூட வாங்கி போச்சு. உண்மையிலே திமுக வேறன்னு கேட்கிறேன். ஒரு நன்றி உணர்வு தான் உப்பு போட்டு கொடுக்கறாங்க. எங்களுக்குதான் ஓட்டு போட்டுருக்கீங்க. எங்க கிட்ட நீ மூட்டை வாங்கிட்டு, அரிசியை வாங்கிட்டு, உப்பு வாங்கிட்டு, சர்க்கரை வாங்கிட்டு, அம்மா சாப்பாடு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழத்தை எடுத்து முட்டையும் வாங்கிட்டு, இப்படி நீ வந்து தேர்தல் நேரத்துல எங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ண நல்லா இருப்பியா நீ நாங்க எங்களாமே கண்டிப்பா. அதனால வந்து நாங்க கட்சி பார்க்கறது கிடையாது. பொதுமக்கள் அந்த அடிப்படையில சரி அவங்கதான் கஷ்டப்படுறாங்க. ஆனா திமுக 10 ரூபாய் கொடுக்கும். நீ அண்ணா திமுக ஓட்டு போட உனக்கு கிடையாது போ, நீ அண்ணா திமுக உனக்கு கிடையாது போ, நீ அண்ணா திமுக உனக்கு கிடையாது போ, திமுக அவருக்கு அப்படி பார்க்கிற இயக்கம் அண்ணா திமுக கிடையாது. ஜாதி மதம் இனம் மொழி கட்சி பார்க்காம ராயப்பேட்டை வைக்கப்பட்ட பொதுமக்கள் என்ற அடிப்படையில பார்த்து 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 நமக்கு கொடுத்தோம். அப்படி வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு 2005 வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்தவங்க என்ன பண்ணாங்க? உருவாக்கணும். கொஞ்சம் தள்ளி நிற்காது, கரண்ட் கட்டுக்கு ஆகாம இருக்க தொகுதி. ஆனா இப்ப என்னாச்சு? அதை பராமரிக்காத விளைவு தூர்வாங்கல. அப்புறம் வந்து பம்பிங் ஸ்டேஷன் வந்து ரிப்பேர் பண்ணி இருக்கிறதுல இதனுடைய விளைவு என்னாச்சுன்னா முழுமையா வந்து தண்ணி தேங்கி மக்கள் கஷ்டம். பராமரிப்பு இல்லாததுக்கு காரணம். நல்ல அழகா வந்து பண்ணி பராமரிச்சாலே உங்களுக்கு வந்து அதிகமான அளவுக்கு தண்ணி போக்குவரத்து இருக்கும். அப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு பண்ணுது. ஒரு சொல் தண்ணி நிக்காத ஒரு தொகுதியா உருவாக்குவது கரண்ட் கட்டாதான் ஒரு மோசமா நாசமாக்கிறாங்க 5 வருஷத்துல. அதனால அதை வந்து நீங்க தயவுசெய்து மக்களுக்கு சொல்லுங்க. 1. 2வது 2005 வந்து வெள்ளம் வந்தப்போ இதே லோகஸ் என்னோட ஆபீஸ் எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாம கொடுத்தாரா இல்லையா? வாங்கினா 50,000 பேர் அம்மா கொடுத்தாங்க. எவ்வளோ? 2000 இப்ப இல்ல, அந்த காலத்துல 2000 ரூபாய் வந்தாங்க. காக்கி கார்டு போலீஸ்காரங்க இருக்காங்க இங்க, அவங்க கூட கேட்டாங்க எங்களுக்கு காக்கி கார்டு இருக்கு எங்களுக்குள்ள அதை வாங்க, நீங்க காக்கி கார்டு கூட நீங்க வாங்கி போங்க. நீங்க அப்படி கொடுத்தது அம்மாவுடைய அரசு. பாகுபாடு பார்க்கல. வெள்ளக்காடு சர்க்கரை காடுனாங்க. சர்க்கரையாவது அக்கறையாவது உங்க மேல அக்கறை எங்களுக்கு இருக்குது. நாங்க 2000 ரூபாய் தரம் சொல்லிட்டு அதுக்கு 2000 ரூபாய் கொடுத்து இப்படிதான் வந்து ஒரு எம்எல்ஏ இருக்கணும். ஒரு விழிப்பா இருக்கணும், மக்களுக்கு செய்யறதா இருக்கணும், உழைப்போனா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், புத்தி இருக்கணும், திறமை இருக்கணும், அறிவு இருக்கணும். ஆனா முட்டாளா இருக்கக்கூடாது. இப்படி முட்டாளா இந்த 5 வருஷத்துல இருக்கிறது விளைவு நம்ம பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஜம் கிடையாது எல்லா காலத்திலையும். அதை இனிமேலும் மக்கள் ஏமாற தயாராக இல்லை. தேர்தல் எப்ப வருதுன்னு பாக்குறாங்க. பார்க்கும்போது உங்களோட யாருக்கு உங்களோட யாருக்கு அதுதான் நடக்கும். ஒரு அம்முடைய வெற்றி, ஒரு மகத்தான வெற்றி.